நம்மள 80% ஆஃப் பீப்புள் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, காலையில் ஆனாலே இட்லி தோசை, மத்தியானம் நிறைய சோறு, ஒரு குழம்பு, ஒரு தொட்டுக்க, நைட் ஆனால் அதே இட்லி தோசை அப்படி தான் சாப்பிட்றோம். சாப்பிட்ற சாப்பாட்டிலே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் க்யூர் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். நான் இன்னைக்கு காலை சாப்பாட்டுக்கு மில்லட்டில் வரகும் பாசிப்பருப்பு போட்டு கஞ்சும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை பொரியல், ஒரு வாழைப்பழம், இதுதான் காலை சாப்பாடு. மத்தியான சாப்பாட்டுக்கு கேரளா மட்டை அரிசி இருக்குல்ல, அதுதான் வடிச்சிருந்தேன். வாரத்தில் 3 நாள் மட்டை அரிசி எடுத்துப்போம். நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதுதான் குழம்புக்காக. தொட்டுக்கிறதுக்கு சொரக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். உங்களால் முடிஞ்சதுன்னா 2-3 காய்கறி கூட கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ப்ரோட்டீனுக்காக முட்டை உச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டில் உர ஊற்றின தயிர், இதுதான் மத்தியானம் லஞ்சு. நிறைய பேர் அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு ஃபைபர் ப்ரோட்டீன்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம். அதனால தான் கண்ணாம்பின்னான்னு எல்லாருக்குமே வெயிட் ஏறுறது. வெயிட் அதிகமாக ஏறுனது அப்படின்னா என்னென்ன உடம்புல பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேனலில் லாங் வீடியோவாக 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை பற்றி சொல்லியிருக்கேன். அதோட டிப்ஸு, அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணால் 21 நாளில் 3-5 கிலோ வரைக்குமே குறைக்கலாம். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.